ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாப்பாவை இப்போ நான் ஃபோட்டோ ஷூட்டுக்காக போகிறோம். ஸோ பாப்பா அங்கே போய் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரில் நான் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேர் போகிறோம். எப்படியும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் ட்ராவலு. பொண்ணும் ஒரு 6 o'clock வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி 4-5 பேர் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணணும். மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா பாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே நல்லா ஃபேஸு நல்லா வாஷ் அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா பஃப் வச்சு நல்லா அது ஈக்குவல் பண்ணிவிட்டாங்க. ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சு ஒரு வாட்டி திருப்பியும் பவுட்ரு இது பண்ணி ஈக்குவல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸு 2 ஐப்ரோஸு கொஞ்சம் திக் பண்ணாங்க. ஸோ ஐஷேடோ போட்டாங்க. என்கிட்ட டார்க் போடணுமா லைட் போடணுமா கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் டார்க் போட்டால் இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ லைட்டாக போடுங்கன்னு சொல்லி கோல்டன் கலர் லைட்டாக போட்டு விட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஐலைனர் போடணுன்னா கண் சிமிச்சிட்டே இருந்தால் ஐலைனர் கொஞ்சம் போட முடியல. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பியூட்டிஷியனுக்கு. அதுக்கப்புறமா பேசாமல் இருந்துக்கிட்டா. ஐலைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே லைட்டாக கோல்டன் ஷேட் வித்து பிங்க் இது கொடுத்தாங்க ஐஷேடோக்கு. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் பிங்க் கலர் ஷேடு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகலாம் வாங்க. போனோடனே ஃபோட்டோகிராஃபர் எப்படி போஸ் கொடுத்தா சொன்னாரோ அதேமாதிரி கொடுத்தா. ஏன்னா என்ன அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு, லிப்ஸ்டிக் போயிடும் மேக்கப் போயிடும் அப்படின்னு. மற்றபடி ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லி செஞ்சால் ரொம்ப அழகாக இருந்தது அவளை பார்க்கறக்கு. அதேமாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தோம். ஃபோட்டோஸு செம்மையாக வந்துருந்தது. அதுக்கப்புறமா செகண்டு ட்ரெஸ் சேஞ்சு. செகண்ட் டே ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஃப்ளார் வச்சு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலும் வேறு போட்டு விட சொல்லி போட்டு விட்டோம். ஸோ இவள் பண்ண இந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக பண்ணா. இந்த ஃபோட்டோ முடிஞ்சோடனே தேர்டு ஃபோட்டோ ஷூட்டு, தேர்டு ட்ரெஸ் போட்ட ஃபோட்டோ ஷூட்டு. இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபஸ்ட் ட்ரெஸ் போடும்போது தான் கொஞ்சம் அவளுக்கு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டா. பார்த்திங்கன்னா நாங்கள் 2:30க்கு போனோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரைக்கும் 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதோட அவளுக்கு சர்டிஃபிகேட்டும் ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஷூட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.